பழைய மரத்தின் விடைபெறு. ஒரு சிறிய கிராமத்தின் நடுவில் ஒரு பெரிய பழைய மரம் நின்று கொண்டிருந்தது. குழந்தைகள் அதன் கிளைகளில் ஏறி விளையாடுவார்கள். அதில் ஊஞ்சல் கட்டுவார்கள். அதன் நிழலில் அமர்ந்து மாம்பழம் சாப்பிடுவார்கள். தாராவுக்கு அந்த மரம் எல்லாவற்றையும் விட அதிகம் பிடித்தது. அவள் அதனிடம் தன் ரகசியங்களை சொல்லுவாள். அது தன் அமைதியான நண்பன் என்று உணர்வாள். ஒரு கோடை காலத்தில் கிராமத்தின் மூத்தவர்கள் அந்த மரம் மிகவும் பழையதும் பலவீனமானதும் ஆகிவிட்டது என்று கூறினார்கள். பலத்த புயல் வந்தால் அதன் கிளைகள் உடைந்து விழுந்து யாருக்காவது காயம் ஏற்படலாம் என்று அவர்கள் பயந்தார்கள். ஆகவே அந்த மரத்தை வெட்ட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். அந்த செய்தியை கேட்ட தாரா அழுதாள். அவள் மரத்தை கட்டிப்பிடித்து, தயவு செய்து என் மரத்தை எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று வேண்டினாள். அவளின் தாத்தா அவள் அருகில் அமர்ந்தார். இந்த மரம் பல ஆண்டுகளாக உனக்கு நிழல், பழம், மகிழ்ச்சி எல்லாம் கொடுத்திருக்கிறது என்று மென்மையாக சொன்னார். இப்போது அது சோர்ந்து விட்டது. அதற்கு ஓய்வு தேவை. தாராவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் அதை நான் மிகவும் மிஸ் பண்ணுவேன் என்று அவள் சொன்னாள். அடுத்த நாள் வேலைக்காரர்கள் வருவதற்கு முன் தாரா மரத்தின் பட்டையில் இருந்த ஒரு சிறிய பிளவுக்குள் ஒரு நன்றி குறிப்பை வைத்தாள். என் நண்பனாக இருந்ததற்கு நன்றி. மரம் வெட்டப்பட்ட பிறகு தாரா அதன் மரத்திலிருந்து ஒரு சிறிய துண்டை நினைவாக வைத்துக் கொண்டாள். அவளின் தாத்தா அருகிலேயே ஒரு புதிய கன்றை நட உதவினார். பல ஆண்டுகள் கடந்தன. அந்த கன்று ஒரு வலிமையான மரமாக வளர்ந்தது. அதன் கிளைகளில் குழந்தைகள் ஊஞ்சல் ஆடுவதையும் அதன் நிழலில் அமர்வதையும் பார்த்தபோது தாரா சிரித்தாள். முடிவுகள் சோகமாக இருந்தாலும் அவை புதிய தொடக்கங்களாகவும் மாறலாம் என்பதை அவள் கற்றுக்கொண்டாள். நீதி விடை பெறுவது வலியாக இருக்கும், ஆனால் அது புதிய விஷயங்கள் வளர இடமளிக்கும். கடந்தவற்றை நன்றியுடன் நினைத்து வரும் நாள்களை அக்கறையுடன் வரவேற்க வேண்டும்.